அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ஜெசிமா யாஸ்மின் பேசுகிறேன். ஒரு அவசர நிலையை கருதி இந்த பதிவு. சிறிது காலமாக நாம் அதிகமாக கேட்கிற ஒரு விஷயம்தான் ரிஜெக்ட் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது வக்ஃப் மசோதா, சட்டத்திருத்த மசோதா அப்படின்றதுக்கு முஸ்லீம்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டு வரோம். இது என்னன்றது நீங்கள் விளங்கி வச்சுருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 16-15 மணி நேரத்தில் நம்மளோட எதிர்ப்புகளை நாம் பதிய வேண்டியது இருக்குது. அதோட கடைசி கட்டமாக அல்லது கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். அதனால் இது எவ்வளோ முக்கியம், இதை நீங்கள் எல்லோரும் போடணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த சட்டத்திருத்த மசோதான் மூலமாக நம்ம வக்ஃப் சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்படுறதுக்கு ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற ஒரு பெரு ஆயுதம்தான் இந்த சட்டத்திருத்த மசோதா. இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பள்ளிவாசல்கள், நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள், நம்மளுடைய மதர்சாக்கள், நம்மளுடைய சொத்துக்கள், அதாவது முஸ்லீம்க்கு வக்ஃப் செய்யப்பட்ட முஸ்லீம் மக்களோட முன்னேற்றத்திற்காக, அவங்களோட உபயோகத்திற்காக தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இதோட பாரதூரம் என்னன்னு சற்று நம்ம எல்லோரும் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நம்மளோட பொறுப்பாக இருக்குது இந்த விஷயம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்மளோட குடியிருப்புகள், குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தோட குடியிருப்புகளை கொத்தாக புல்டோஸ்களை வைத்து தகர்க்கப்படுறதை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சகோதர சகோதரிகளே. இந்த நிலை நம்மளோட பள்ளிவாசலுக்கும் மதர்சாக்கும் கபரிஸ்தானுகளுக்கும் வந்தால் நம்மளோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும், நம்மளோட நிலை எப்படி இருக்கும்ன்றதை நினச்சி பாருங்கள். நம்மளோட பள்ளிவாசல்களில் நம்ம என்ன செய்யணும், எப்படி தொழுவணும், எப்படி வாங்க சொல்லணும், இன்றைக்கே பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாங்க சொல்லக்கூடாது, இத்தனை பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்னு. இன்னும் அவர்களிடத்தில் உரிமம் வந்துவிட்டால் நம்மளோட நிலை எப்படி இருக்கும்? மதர்சாக்களோட நிலைப்பாடை நினச்சி பாருங்கள். மதர்சாக்களில் நீங்கள் என்ன பாடம் நடத்தணும், யார் வந்து படிக்கணும், யார் படிக்கக்கூடாது, யார் எதை சொல்லிக் கொடுக்கணுன்ற முதற்கொண்டு அவங்களோட உரிமத்துக்கு போயிடும் சகோதர சகோதரிகளே. கபரிஸ்தானோட நிலை நினைத்தாலே நிலை கொள்ளவில்லை. அப்படி இருக்குது. ஒரு ஜனாசாவை வைத்து கொண்டு அவர்களிடத்தில் போய் நின்று கொண்டு அங்கே யாரை அடக்கம் செய்ய வேண்டும், யாரை அடக்கம் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க நாம் அவர்களிடத்தில் கையேந்தி கொண்டு கை கட்டி கொண்டு நிற்கிற நிலை வரக்கூடாது. இன்றைக்கே நாம் விழித்து கொள்ள வேண்டும். எப்படி எல்லா விஷயத்துக்கும் போராடி அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்தானோ அதே போல் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்திலும் நாம் வெற்றியை கொடுப்பான். அதனால் நம்மளோட எதிர்ப்பை கட்டாயம் நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும். இது யாருக்கெல்லாம் விளங்கி இருக்கவில்லையோ அவர்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க. நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம இந்த ஓட்டை நம்ம பதிவு பண்ணுறதுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இமெயில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க, QR கோடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லிங்க்ஸில் இருக்குது. எல்லா குரூப்ஸ்லையும் பதியப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அது அலட்சியமாக பார்க்காம அல்லாஹ் இதுக்கும் நம்மளிடத்தில் நாளைக்கு கேள்வி கேட்பான் என்ற உள்ளுணர்வோடு, உள் அச்சத்தோடு அனைவரும் ஒருத்தவங்க கூட அதை விட்டு விடாமல் அனைத்து முஸ்லீம்களும் இதில் தன் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும், முஸ்லிம்களை உன்னால் உன்னம் செய்துவிட முடியாது. அல்லாவின் துணை, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். நீங்கள் சூழ்ச்சி செய்தாலும் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் மிக சிறந்தவன். அதனால் எங்களை உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நாம் அனைவருக்கும் புரிய வைக்க மறுபடியும் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அல்லாஹ் நாடினால் இதில் வெற்றி நமக்கே, அல்லாஹ்வுடன் இருப்பவர்களுக்கே என்றும் வெற்றி என்பதை மனதில் வைத்து கொண்டு நிச்சயமாக இந்த போராட்டத்தை எல்லோரும் கையில் எடுங்க. அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.